வணக்கம், நான் உங்கள் ஃபீனிக்ஸ் டாக்டர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா PCOS, அதை நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. ஃபீமேலுக்கு ப்ராப்பராக ஹார்மோனல் செக்ரீஷன் இல்லாமல் ஓவுலேஷன் மந்த்லி நடக்கலைன்னா சின்ன சின்ன நீர்க்கட்டி மாதிரி முட்டைப்பையில் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை நிறைய செக்ரீட் பண்ணும். அது யூஸ்வலாக வந்து மேலுக்கு தான் செக்ரீட் ஆகும். ஃபீமேலில் செக்ரீட் ஆகுறதுனால மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம், PCOS அந்த மாதிரி நிறைய வரும். இதனால தான் PCOS வருதுன்னு எக்ஸாக்டா இன்னும் வந்து ப்ராப்பரா கண்டுபிடிக்கல. ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்னால, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால, அப்புறம் ஹெல்த்தியா சாப்பிடாம நிறைய ஜங்க்ஸ் ஃப்ரைட் எல்லாம் சாப்பிடும் போது, அப்புறம் ஒழுங்கா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஹார்மோன்ஸ் சொல்லும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மெயினா ஆகும். அது பாடியில ஒழுங்கா யூஸ் ஆகாதனால இன்சுலின் லெவல் அதிகமாகும். லைஃப் ஸ்டைல் சொல்லும் போது வெயிட் அதிகமா இருந்தாங்கன்னா, அப்புறம் சுகர் லெவல் அதிகமா இருக்கும் போது, அப்புறம் ஏதாவது கிரானிக் இன்ஜுரி அந்த மாதிரி இருக்கும் போது வெயிட் குறையிறது கஷ்டம். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட்ல ஏர் பொல்யூஷன்னாலையும் இந்த மாதிரி. இதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னன்னா, பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கும், இல்ல பீரியட்ஸ் ஹெவியா இருக்கும், இல்ல கம்மியா இருக்கும். நார்மலை விட அதிகமா சிஸ்ட் ஓவரியில இருக்கும் போது ஓவரி சைஸ் வந்து பெருசா, அன்வான்டா நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும். செஸ்ட்ல, அப்புறம் ஸ்டொமக்ல, ஃபேஸ்ல எல்லாம் இருக்கும். பெல்லி வெயிட் அதிகமாகும். அப்புறம் நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். ஆயிலி ஸ்கின்னா இருக்கும். தலைமுடி நிறைய கொட்டும். நெக்ல, ஆம்பிட்ல எக்ஸ்ட்ரா ஸ்கின் இருக்கும். அது ரொம்ப டார்க் அண்டா, அப்புறம் ஃபோல்டு அந்த மாதிரி இருக்கும். இதனால இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும் போது, ஹார்மோனல் பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது PCOS இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க பிரெக்னன்ட் ஆக பிளான் பண்றீங்கன்னா உங்க ஃபுட் டயட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி வெயிட் எல்லாம் குறைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. டயபெட்டிஸ் வராம தடுக்கிறதுக்காக என்னென்ன பாசிட்டிவ் மெஷர்ஸோ டயட்ஸோ ஃபாலோ பண்ணுங்க. கொலஸ்ட்ரால் லெவல் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் வெயிட் அதிகமா இருந்தா PCOS வரும். PCOS வந்தா வெயிட் அதிகமா ஆகும். PCOS ட்ரீட் பண்ணாம விட்டீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் வரும், ஹை BP வரும், ஹார்ட் ப்ராப்ளம், எண்டோமெட்ரியல் கேன்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். நீங்க ரொம்ப பயந்துக்க வேணாம். இது காமன் ஹார்மோனல் ப்ராப்ளம் தான். ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணா PCOS கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் கன்சீவ் ஆகிறதுக்கு உண்டான ஹை சான்சஸும் இருக்கு. PCOS மட்டும் இல்ல, இந்த எக்ஸஸ் ஹேர் க்ரோத் ப்ராப்ளம், ஆக்னே எல்லாமே வந்து சரி பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.